ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இயேசு அவரோட மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை சீஷர்களுக்கு முன்னறிவிக்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 8ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 9ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. இயேசு சீஷர்களுக்கு அவரை கிறிஸ்துன்னு வெளிப்படுத்தினதிலிருந்து அவரோட சீஷர்கள் கிட்ட அவர் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் நிறைய பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்கிறத குறித்து சொல்ல தொடங்கினார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இயேசுவை குறித்து நமக்கு இருக்கிற ஒரு தெளிவான வெளிப்பாடு அன்னைக்கு யூதர்களுக்கு இல்ல. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன புத்தகங்களில் உதாரணத்துக்கு ஏசாயா 53 மற்றும் சங்கீத புஸ்தகங்களில் மேசியாவின் பாடு மரணத்தை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே நேரத்துல மேசியா ஒரு ராஜாவாக வந்து யூதர்களுக்கு அவங்களோட ராஜ்யத்தை திரும்ப கொடுத்து ஒரு ராஜாவாக அரசாளுவார் அப்படின்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நமக்கு இயேசுவை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு இருக்கு. இயேசு அவரோட முதலாம் வருகையிலே ஒரு பாடுபடும் தாசனாக தாழ்மையாக இந்த உலகத்துல வந்து நம்மளோட பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இயேசு அவரோட 2ஆம் வருகையிலே ராஜாதி ராஜாவாக வந்து இந்த பூமியை நியாயம் தீர்த்து ராஜாவாக அரசாள போகிறார். இயேசு இந்த இரண்டையும் அவருடைய 2 விதமான வருகைகளிலே நிறைவேற்றுகிறார் என்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனா யூதர்களுக்கு அந்த காலகட்டத்துல சரியான வெளிப்பாடு இல்லாததால நிறைய யூதர்கள் மேசியா என்கிறவர் ரோமர்களை தோற்கடித்து இஸ்ரவேலின் மகிமையை திரும்பவும் மீட்டெடுத்து தாவீதின் சிங்காசனத்தை திரும்பவும் நிலைநாட்டி அவர் ஒரு ராஜாவாக அரசாளுவார் என்று ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. மேசியா பாடுபட வேண்டும் என்கிற தீர்க்க தரிசனங்களை அவங்க ஒரு பெரிய பொருட்டாக எண்ணல. அவங்க அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டதாக அதை ஒரு சிம்பாலிக்கா எடுத்துக்கொண்டாங்க. பேதுரு கொஞ்சம் முன்னாடி தான் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். பேதுருவோட எதிர்பார்ப்பும் மேசியா ஒரு ராஜாதி ராஜாவாக அவங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் என்கிறதா தான் இருந்தது. இயேசு பாட அனுபவித்து இறக்க போகிறார் என்று அவர் சொன்ன உடனே பேதுருவுக்கு இயேசு மேல இருந்த அன்பாலையும் அவரோட மாம்சீக சிந்தையாலையும் அவர் இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை பார்த்து, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லைன்னு சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு பாடுபட்டு மரிக்க வேண்டியது தேவனுடைய திட்டத்துல மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது. இயேசு பாடுபட்டு மரிக்கும் போது அவர் நீதிமானா இருந்தும் கூட நம்ம செய்த பாவங்களை அவர் அவரோட சரீரத்திலே சுமந்தார். அவர் நம்மளோட பாவங்களை அவரோட சரீரத்திலே ஏற்றுக்கொண்டதால தான் நமக்கு இன்னைக்கு இரட்சிப்பு என்கிற விலையேற பெற்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இயேசு ஒருவேளை நமக்காக சிலுவையில பலி ஆகலன்னா நம்ம இன்னும் பாவத்தின் அடிமை பிடியில சிக்குண்டு தவித்திருப்போம். நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்காது, தேவனுடன் ஒப்புரவாகி இருக்க முடியாது, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை நமக்கு இருந்திருக்காது, நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது, பரலோகம் மனிதர்களுக்கு மூடப்பட்டிருக்கும், நம்முடைய பாவங்களுக்காக நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டு நித்தியமா நரகத்துக்கு சென்று நம்மளோட பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவித்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு நம்மளோட பாவங்களை அவரோட சரீரத்திலே ஏற்று எல்லா அவமானங்களையும் சகித்து நமக்காக சிலுவையில பலியானதால நம்மளோட பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது. பிதாவோட நம்ம ஒப்புரவாக்கப்பட்டு அவரோட பிள்ளைகளானோம். சாத்தானையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தோம், ரட்சிப்பை பெற்றோம், நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சிலுவை நம்மளோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி நமக்கு நம்பிக்கையை கொடுத்தது. இங்க பேதுரு இயேசுவோட சிலுவை மரணத்தோட உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம அவரோட மாம்சீக சிந்தையால சிலுவையை தவிர்க்கணும்னு சொல்லி இயேசுவுக்கு அறிவுறுத்துகிறார். இயேசு உடனே பேதுருவை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே,
நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்னு சொல்றார். இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு இங்க அவரோட சீஷர்களுக்கு அவரோட 2 வருகைகளை குறித்து தெளிவாக விளக்குகிறார். அவர் தற்காலிகமா பாடுபட போகிறவர் என்றாலும் ஒரு நாள் அவர் அவரோட மகிமையிலே வந்து ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்கிறத சீஷர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.